Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழ்நாட்டில் மே மாதத்தில் 15 நாட்களில் 136 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைகிறார். அவரிடமே நேரடியாக கேட்கலாம். பாலவெற்றிவேல், பொதுவாக மழை காலங்களில் தான் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கோடை காலத்தில் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிகரிக்க என்ன காரணம்? விக்னேஷ், தமிழ்நாட்டில் கடந்த 15 நாட்களில் 136 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் புதிய தலைமுறையிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை கிட்டத்தட்ட 4000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு குணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போக வழக்கமாக மே மாதங்களில் டெங்கு பாதிப்பு குறைவாக இருக்கும், மழை காலங்களில் தான் அதிகரிக்கும். ஆனால் பருவ மழையினுடைய மாற்றம் இந்த மாதத்தில் மே 15க்கு பிறகே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கொசு தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. குறிப்பாக டெங்கு, மலேரியா போன்ற நோய் பரவல் அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 10 மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தேனி, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 2023ஆம் வருடத்தில் சுமார் 8900 பேர் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 10 பேர் மரணம் அடைஞ்சிருந்தனர். இந்நிலையில் இந்த வருடம் போன வருடத்தை விட ஒப்பிடும்போது குறைவாக பரவி இருந்தாலும் டெங்கு பாதிப்பு வழக்கமான மாதத்தை விட மே மாதத்தில் பரவுவது ஒரு அச்சுறுத்தல் பார்க்கும் விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செப்டம்பர், நவம்பர் ஆகிய மாதங்களில் தான் டெங்கு, மலேரியா போன்றவை இந்த லார்வா எனப்படும் கொசுக்களால் ஏற்படும். ஆனால் இந்த ஆண்டில் மே, ஜூன் மாதத்திலேயே இந்த பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக டெங்கு தடுப்பு நடவடிக்கையை மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்த வேண்டும் என மாவட்ட தலைமை மருத்துவருக்கு பொது சுகாதார இயக்குனர் அறிவுறுத்தி இருந்தார். மேலும் உள்ளாட்சி அமைப்புகள் பொதுவாக கொசுக்கள் அதிகமாக தேங்கும் பகுதிகள், லார்வா முட்டையிடும் பகுதிகள் போன்றவற்றை கண்டறிந்து பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றின் மூலமாக கொசு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அறிவுறுத்தி இருந்தார். இந்நிலையில தான் தமிழ்நாடு முழுவதுமே டெங்கு பாதிப்பு கணிசமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நேற்று மட்டும் 22 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தங்களை முன்னெச்சரிக்கையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுடைய வீட்டிற்கு அருகே கொசுக்கள் பரவுவதற்கான சூழல் இருப்பின் அவற்றை முன்னெச்சரிக்கையாக உள்ளாட்சி அமைப்பினருடைய ஒத்துழைப்போடு அகற்ற வேண்டும். மேலும் டெங்கு தொடர்பான அறிகுறிகள் இருப்பவர்கள், குறிப்பாக காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை, வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகள் இருப்பவர்கள் உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களையோ அரசு மருத்துவமனையோ அணுகி அங்கு பரிசோதனை மேற்கொண்டு டெங்கு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விக்னேஷ், 10 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரிச்சிருப்பதாகவும் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் டெங்கு ஒழிப்பு பணிகளில் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.